ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தகுதிக்கு மீறி நாம் வாங்கிய கடன் நம்மை என்றைக்குமே நிம்மதியாக வாழ விடாது. நீங்கள் இதை இன்னையிலிருந்து நல்லா மனதில் பதிய வச்சுக்கிறீங்க. வாங்கிய கடனை திருப்பி தர முடியாமல் கஷ்டப்படுறவங்க இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். வாங்கிய கடனிலிருந்து ஒரு சின்ன தொகையை இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் திருப்பி கொடுக்குறப்போ பெரிய அளவில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அது சீக்கிரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அந்த வகையில் இந்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதத்தோட மைத்ரேய முகூர்த்த தினம் இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமையான தேய்பிறை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. இந்த நாளில் கடனை திருப்பி தர வேண்டிய மைத்ரேய முகூர்த்த நேரம் என்ன? இந்த நேரத்தில், அதாவது இந்த குறிப்பிட்ட மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நாம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன? அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள போடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம பாலா அறிஞ்சவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போ தாங்க நான் போடக்கூடிய ஆன்மீக தகவலுடைய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைய தினம் செப்டம்பர் 20, 2024 வெள்ளிக்கிழமை. இன்று இரவு 7:54 இரவு 9:30 வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்கு. குறிப்பிட்டு சொல்ல போனால் சுக்ரஹோரை நேரத்தில் நமக்கு இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்குங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்ரஹோரை நேரம். இது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் நமக்கு மைத்ரேய முகூர்த்த நேரமும் சேர்ந்து வந்திருப்பது மிகவும் சிறப்பு. அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை தேய்பிறை வெள்ளிக்கிழமையாக இருப்பது இன்னுமே சிறப்பு. பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும், பிரச்சனைகள் தீரணும், கடன் தீரணும் அப்படின்னா தேய்பிறை நாளில் நாம் வேண்டுதல் வைத்தால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு உடனடியாக கிடைத்துவிடும். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிறை வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா நமக்கு மகாலயபட்சமும் இந்த நாளில் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த மகாலயபட்ச காலத்தில் வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்த நாள், மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படின்றது மிக மிக சிறப்பு வாய்ந்ததுங்க. அதனால் இந்த நாளை, இந்த நேரத்தை யாருமே தவற விடாதீங்க. குறிப்பிட்டு இங்கே சொல்லப்பட்ட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் தொகையிலிருந்து ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுக்கணும். இந்த நேரத்தில் வங்கிகள் திறந்திருக்காது அப்படின்றதுனால உங்களால் முடிஞ்சால் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் செலுத்த முடியும் அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை செலுத்திடுங்க. ஒரு சின்ன தொகையை நீங்கள் செலுத்தினாலும் கூட போதுங்க. அப்படி முடியாது அப்படின்றவங்க ஒரு வெள்ளை நிற கவர் எடுத்துக்கிறங்க. அந்த கவரில் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கி இருக்கீங்களோ அந்த பேங்கோட பெயர், யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த நபரோட பெயரை எழுதி அந்த கவருக்குள்ள ஒரு சிறு தொகையை மட்டுமாவது போட்டு அதை மடிச்சு அப்படியே உங்கள் வீட்டு அலமாரியில் பத்திரப்படுத்தி வச்சிடுங்க. சீக்கிரமே முழு கடனை அடைக்கக்கூடிய நேரங்காலம் வந்துவிடும். மொத்த பணமும் கிடைத்து நீங்கள் அந்த கடனை திருப்பி கொடுக்குறப்போ நீங்கள் கவரில் வைத்திருக்கக்கூடிய இந்த பணத்தோடு சேர்த்து எடுத்து கடன்காரங்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க. இங்கே சொல்லப்பட்டக்கூடிய இந்த நேரத்தில் விநாயக பெருமானை நினைத்து உங்கள் கடன்ல இருந்து ஒரு சின்ன தொகையை திருப்பி தர நிச்சயமா உங்கள் கடன் தொல்லை படிப்படையாக குறையுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க இதை பின்பற்றி பாருங்க. கடன் அப்படின்னாலே அது ராகு கேது அம்சமாக சொல்லப்படுது. இந்த ராகு கேதுவை சமாளிக்க விநாயகர் மட்டும்தான் நமக்கு வழிகாட்ட முடியும். இன்றைய தினம் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இப்போ சொல்ல போற விநாயகர் பெருமானுடைய இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்க. முடிஞ்சா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் போய் பிள்ளையாருக்கு அருகம்புல் வாங்கி கொடுத்து பிள்ளையார் கோவில் அமர்ந்து உங்க கடன் சுமை தீரணும் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொன்னா இன்னுமே சிறப்புங்க. இன்று இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை நமக்கு சுக்ரஹோரை கூடவே மைத்ரேய முகூர்த்த நேரமும் வந்திருக்கு. அதனால உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் பிள்ளையார் கோவில் திறந்திருந்தது அப்படின்னா அங்க போய் இந்த வழிபாட்டை நீங்க கடைபிடிக்கலாம். தெருமுனையில் கூட பிள்ளையார் கோவில் இருக்குங்க. அந்த பிள்ளையார் முன்பு நின்று கூட இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலும் எந்த ஒரு தவறும் கிடையாது. மனதில் முழு நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை நீங்க பிள்ளையார் பெருமானுக்கிட்ட வைக்கணுங்க. அவ்வளவுதாங்க விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதிசக்தி வாய்ந்த பிள்ளையார் பெருமானுடைய கடன் தீர்க்கும் ஒரு வரி மந்திரம் ஓம் க்ளீம் நமக, ஓம் க்ளீம் நமக, ஓம்
க்ளீம் நமக. நான் இங்கே 3 முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன். நீங்கள் 108 முறை வந்து சொல்லணுங்க. கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலில் போய் இந்த மந்திர உச்சாடனம் செய்வது மிக மிக சிறப்புங்க. அப்படி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை அறையிலோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து அமர்ந்துக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. நம்பிக்கையோடு வந்து சொல்லுங்கள். கடன் சுமையால் அவதிப்பட்டு இருக்கவங்க இங்கே சொன்ன ஒரு சின்ன இந்த பரிகாரத்தையும் செய்து இந்த மந்திர உச்சாடனத்தையும் வந்து செஞ்சு பாருங்க. கூடிய விரைவில் உங்க கடன் முழுவதும் அடைவதற்கான ஒரு வாய்ப்பை பிள்ளையார் பெருமான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருவார். பொதுவாகவே இந்த மைத்ரேய முகூர்த்த நாள் அப்படின்றது ஒரு மாதத்துல 2 முறையோ 3 முறையோ இன்னும் சில மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 4 முறை கூட வந்துட்டு வரும். இந்த மாதிரி வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்த நாள் மைத்ரேய முகூர்த்த நேரத்தை வந்து பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த நேரத்தில் நீங்க கடன் வாங்கின பேங்க்லேயோ அல்லது கடன் வாங்கின நபர்கிட்டையோ திருப்பி கொடுத்து பாருங்க. குறைந்தபட்சம் ஒரு 3 மாதத்திலோ அல்லது 6 மாதத்திலோ உங்கள் கடன் முழுவதுமே அடையக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சமும் நீங்கள் வணங்கக்கூடிய உங்களுடைய கடவுளும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தருவார். நிச்சயமாக இந்த நாளில் இருந்தாவது நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை வந்து கடைபிடிச்சு பாருங்கள். நல்லதே வந்து நடக்கும். மிக மிக எளிமையான ஒரு பரிகார வழிபாட்டு முறை தான். அதனால் நம்பிக்கையோடு வந்து செய்து பாருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து தீர்வு வரணும் அப்படின்னு பிள்ளையார் பெருமானை வணங்கியும் இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.